ஸோ பிக் பாஸில் இன்றைக்கி யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்க போகிறா அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முத்துக்குமாரனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சாமே அப்படின்ற தகவலும் வருது. அன்ஷிதா ஓட்டிங்கில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்ற மாதிரி தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் லூட்ஸிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. ஏன்னா பல பேர் வீடியோவுக்கு லைக்கே போடாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து லைக்கை போட்டு பாருங்கள். ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேற்று லைவ் செஷன்லேயே யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர், யாருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஆண் ஒரு பெண் அப்படின்றது தான். அதில் குறிப்பாக பிங்க் டீம்லேருந்து 2 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. யாருக்காருக்கும் ஜெஃப்ரி பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தான், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஸோ அந்த கேட்டகரியில் ஜெஃப்ரி செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஓகே, 2வது நபர் முத்துக்குமரன். அவர் 2வதுல ஆர்டர் வைஸ் இல்லை, நான் அந்த நபர் மட்டும் சொல்கிறேன். முத்துக்குமரன் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார். முத்து பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ப்ளே பண்ணால் சூப்பராக ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தானே, ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸ் என்னும்போது முத்துக்குமரனும் கண்டிப்பாக அதில் வரார் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. அடுத்ததாக பவித்ரா ஜனனி அப்படின்றது. பவித்ரா நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு இந்த ஓல் டேவை டாமினேட் பண்ணது அழகா. மற்றவங்கலாம் கூட கொஞ்சம் அக்ரெஷன் அதிகமானது. பவித்ரா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு முயலை விட மாட்டேன். ஒரு துளி பீஸாக இருந்தாலும் என் கையை மீறி எடுத்துடுறா பார்ப்போம், என்னை தாண்டி பாடுறா பார்ப்போன்ற மாதிரி விடாப்புடியா அவ்வளோ போராடினாங்க. ஸோ 3 பேருமே டிசர்விங் கேண்டிடேட் தான். 3 பேருமே பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு டிசர்விங் கேண்டிடேட் தான் நான் பார்க்குறேன். இதுலேயும் மெஜாரிட்டி பேசிஸில் தான் போயிருக்கோம் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. முத்துக்குமாரனும் பயங்கரமாக கேம் விளையாடினாரு, அதனால மாற்று கருத்தில் முத்துக்குமாரன் டிசர்வ். ஜெஃப்ரியும் சுத்துன்னு சுற்றி பயங்கரமான டஃப் கொடுத்தான். அவனை பிடிக்கிறதுக்கு மினிமம் 2 ஆள் தேவைப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஜெஃப்ரியோட டஃப் கொடுத்ததால் ஜெஃப்ரியும் டிசர்விங் கேண்டிடேட். இன்னொரு பக்கம் பவித்ரா ஜனனி. எனக்கு என்ன தெரியுமா, இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் கேப்டன்சி ஆகிடும். மேபி பவித்ரா கேப்டன் ஆனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜெஃப்ரி ஆகிட்டான், முத்து ஆகிட்டான், பவித்ரா 4வது முறை கேப்டன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா. ஸோ இந்த முறையாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து 2 வாட்டி பேக் டு பேக் வந்தாங்க. போன வாரம் வரல, இந்த வாரம் வந்திருக்காங்க. அதை இப்பயாவது ஜெயிச்சிருமா பவித்ரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்து கேப்டன்சி டாஸ்க்குமே நாளைக்கு தான் நடக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு ஹெவியான ரோஸ்ட் இருக்குது. வச்சு செய் பிக் பாஸ் செஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல் வருது. முத்துக்குமார் கேப்டன்சி டாஸ்க்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருங்க. அதை பண்ணதுக்கு பிக் பாஸ் ஹெவியா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன முத்துக்குமார் பண்ணாருன்னு தெரியல, ஆனால் கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு தகவலுமே நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது 2. 3வது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்னன்னா, பாட்டம் ஃபோரில் இருந்த அன்ஷிதா டப்புன்னு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நேற்று நடந்த இன்சிடெண்ட்டில் வேற லெவல் ரெஸ்பான்ஸ். கேம் பிளேயில் ஒரே சம்பவத்தில் டப்புன்னு அன்ஷிதாவோட ஓட்டு எகிரி இருக்கு, குவிஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் வருது. அப்போது அன்ஷிதா எலிமினேட் ஆக மாட்டாங்களா, இந்த வாரம் டபுள் எலிமினேஷன்னா அன்ஷிதாவை தான் பாயசம் போடுவாங்கன்னு பார்த்தா டப்புன்னு மேலே வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் கேர்ள்ஸ் எல்லாம் ஃபயரி பர்ஃபார்மன்ஸ், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இறங்கி செய்ன்னு செஞ்சாங்க. அதில் குறிப்பாக 4 கேர்ள்ஸுமே ஒரு ஹேட்ஸ் ஆஃபே கொடுத்துடணும். பவித்ராவாக இருக்கட்டும், அன்ஷிதாவாக இருக்கட்டும், ஜாக்லின், மஞ்சுரியாக இருக்கட்டும். இதில் எனக்கு ஒரு சில இடங்களில் அன்ஷிதாவோட விஷயங்கள்லாம் எனக்கு முரண்பாடு இருக்குது. ஓகே, ஆனால் அந்த கேம் வைஸ் இவ்வளோ இன்டென்ஸாக கடைசி வரையும் விடாப்புடியாக இறங்கி ஆடுறதுக்குன்னு ஒரு தில் இருக்குல்ல, அந்த தில்லும் தைரியம் இந்த 4 பேர்கிட்டே நான் பார்த்தேன். ரியலி அப்ரிஷியேட்டபிள் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கேம் விளையாடுறவங்களுக்கு ஓட்டு வரணுங்க. சும்மா வீட்டில் பல பேர் சும்மா உட்காந்துட்டு ஓட்டு வாங்குறதுக்கு கேம் விளையாடுறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஒன்றுமே பண்ணாதவங்க ஓட்டு போகிறத விட கேம் விளையாடுறவங்க ஓட்டு போட்டு வீட்டுக்குள்ளே காப்பாற்றி வைக்கிறது நல்லதாக நான் பார்க்குறேன். அதை பல பேர் நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். சரி, அப்போ இந்த வாரம் யார் தான் எலிமினேஷனாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதான் சாமிக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்டிருந்தாரு. இந்த வாரம் சாமி மொதல் எலிமினேஷன், சிங்கிள் எலிமினேஷனாக இருந்தால் ரஞ்சித் சார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் அப்படின்றது தான் பாசிபிலிட்டியாக இருக்குது. ஆனால் 2வது யார் அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். 2வது போது பலிகடா ராயன் ஏன்னா அன்ஷிதா பாட்டமில் தான் இருந்தாங்க. ஸோ ரஞ்சித்துக்கு மேலே தான் அன்ஷிதாவே இருந்தாங்க. ஓகே, அன்அஃபிஷியலாக தான் இருக்குது, அஃபிஷியலாக அப்படி தான் இருந்தது. பட் ஒரே ஒரு நாள் ஒரு கேம் ப்ரோமோ வந்தோன்னா அப்படியே டைமென்ஷனை ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ராயன் வேறு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரம் வச்சிருக்காரு. இப்போ இந்த வாரம் தப்பிக்கணும். ஒரு வேளை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரம் தப்பிச்சிட்டாரு, ராயன் இந்த வாரம் தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்க, அவருக்கு ஒரு மிகப்பெரிய லாட்ரி சீட் அடித்த மாதிரி ஆயிரும் மக்களே.
இப்போ இந்த வாரம் தப்பிச்சிட்டாரு, அடுத்த 2 வாரத்துக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது, 14 நாள். அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்கில் வெளியே வந்து ஃபேமிலி இன்புட்லாம் கிடச்சிரும். இதை கிராஸ் பண்ணோன்னா அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கெல்லாம் ரயன் வந்து பயங்கரமாக விளையாடக்கூடிய நபர் தான். ஸோ அந்த இடத்துல போய் டிக்கெட் டு ஃபினாலே ரயன் அடிச்சிட்டானா டேரக்ட் ஃபைனலிஸ்ட்டுங்க. ஒரே ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒட்டுமொத்த டைமென்ஷனே எப்படி திருப்பி போகிறது பார்த்தீங்களா? அதுக்கு அவர் இந்த வாரம் நாமினேஷன் ஆகிடு கிராஸ் பண்ணிட்டாருன்னா வேற மாதிரி இருக்குது. ராயனுக்கு லாட்டரி இருக்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும், அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.